ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு உளுந்தங்களி நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த பாருங்கள், உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. முழு உளுந்தும் எடுத்துக்கலாம், நம்ம உடைச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உடைச்ச உளுந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்ல ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்து எடுக்கும்போது நல்ல ஒரு வாசம் வரும். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. இப்போ 30 வயசு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் டெய்லி காலையில் ஒரு கப் இது சாப்பிட்டு வந்தாங்கன்னா போனுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி இதை பண்ணி பார்க்குறேன். இது மாதிரி நம்ம நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுத்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப திப்பியாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் அரைக்கக்கூடாது. அப்படியே லைட்டாக குறப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உளுந்து களி கிண்டும்போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா குழன்னு நம்மளால் சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா ஒரு கப்பு எந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். வெறும் உளுந்து சாப்பிடும்போது நமக்கு ஒரு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ணி சேர்க்கும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், உளுந்து நான் குறப்பாக இருக்குது பாருங்கள். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சைடில் நமக்கு பாசிப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். அதையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதை நம்ம இது நல்ல ஃபைனாக அரைச்சிக்கலாம் மாவு. இப்போ அதையும் அரைச்சிட்டு நம்ம பாசிப்பருப்பு இப்போ அரைச்சிட்டு நம்ம உளுந்த அரைச்சோம் இல்லையா, அதோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தனித்தனியாக வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 நம்ம கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு துருவின தேங்காய் தேவைப்படும். 1 கப் அளவு தேங்காய், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருட்கள் இது தான். இப்போது நாம் பாசிப்பருப்பு உளுந்து பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதனோட மிக்ஸில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டு கீழே கிண்டும்போது நமக்கு கட்டி வரும். ஸோ அதனால் நம்ம அப்படி கிண்ட முடியாது. இப்போ கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி விட்டுட்ருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி விட்டுக்கணும். எப்பயுமே களி கிண்டும்போது நமக்கு இது ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நாம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணியை விட்டு நம்ம ஆட் பண்ணி கரைச்சி விட்டுக்கணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இதனுடைய பெனிஃபிட்ஸு இதில் ப்ரோட்டீன், நமக்கு பருப்பு சேர்த்துருக்கோங்கிறதுனால ப்ரோட்டீனும் கிடச்சிரும். ஸோ அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு பவுல் சாப்பிட்டாலே போதும், நமக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஒன்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொட்டீனாக உங்களுக்கு அது இந்த ஹேபிட் ஆகிடும். பாருங்கள், நல்லா இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நான் கரைச்சி விட்டுருக்கேன். கொஞ்சமாக இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கரைசலாக ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தீரணி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அடிக்கடி வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் போடுறேன். ஹெல்தி ஃபுட்ஸ் நமக்கு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் தான் கொடுக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஒரு கடாயில் எதுவுமே எண்ணெயெலாம் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த கடாயில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசல் இருக்கு இல்லையா, உளுந்தம்பருப்பு பாசிப்பருப்பு பொடி பண்ணி நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். அதை நாம் இதில் ஆட் பண்ணி கிளறி விட வேண்டியதான். கிளறும் போதே உங்களுக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும். ஸோ அதனால நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கட்டியே இல்லாமல் நம்ம கைவிடாமல் கிளறணும். ஏன்னா கட்டி பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா நமக்கு கட்டியாக வந்துடும். ஸோ அதனால் இதை நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்.
கலரும் போது நமக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்கிற சமயத்தில் நமக்கு இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் இஸ் அ வெரி குட் ஃபார் ஹெல்த். நல்லெண்ணெய் தான் இதில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எப்பயுமே களி செய்யும்போது நம்ம நல்லெண்ணெய், ப்யூர் நல்லெண்ணெய் கிடச்சிச்சின்னா ரொம்பவும் நல்லது. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கா, ஸோ அதனால் நம்ம நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், அப்படியே நம்ம சேர்த்தாப்பில் ஆட் பண்ணிடக்கூடாது. அது கூடவே நாட்டு சக்கரை ரொம்ப ஹெல்த்து. ஸோ அதனால் நாட்டு சக்கரை நம்ம சேர்க்குற அத்தனை பொருட்களுமே அவ்வளோ ஹெல்த் ஃபார் பெனிஃபிட், நமக்கு அவ்வளோ பெனிஃபிட். அடுத்து துருவின தேங்காய் வீடியோ, நான் ஒரு மூடி தேங்காவை அப்படியே துருவி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம போட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே கிளறி விட்டுக்கலாம். அந்த மாவு நல்லா வெந்து பதத்துக்கு வரணும். வெந்து வந்துருச்சு, நல்லா வாசம் கொடுக்கும் நமக்கு. அந்த டைமில் நம்ம கிளறி இறக்கிடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால் முந்திரி பருப்பு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு கப்பு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம். இதில் நாட்டு சக்கரை சேர்த்துருக்குங்கிறதுனால சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் திஸ் சேனல். அப்படியே நம்ம தீரணி ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். 30-40 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம். தேங்க்யூ.